வெல்கம் சில்ட்ரன். நாம் 4ஆம் வகுப்பு அறிவியலில் பாடம் 3 தாவரங்கள் பற்றி படிச்சிட்ருக்கோம். சென்ற வகுப்பில் தாவரத்தின் பாகங்களான இலை, தண்டு, வேர், கனி, காய், சரிங்களா, இதோட பற்றி நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இலையை பற்றியும் அதனுடைய பாகங்கள் மற்றும் அதனுடைய செயல்பாடு பற்றி நல்லாவே நாம் படிச்சிருந்தோம். சரிங்களா? சரி, இப்போது இன்னைக்கு பார்க்க போகிறது தாவரங்களின் வகைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தாவரங்களை எப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க பாருங்கள். தாவரங்கள் எப்படின்னா அதனுடைய தண்டு இருக்கு இல்லையா, அதனுடைய தண்டின் அளவு மற்றும் அதனுடைய வாழ்நாள் காலம், அதனுடைய விதைகள், பூக்கள் மற்றும் அதன் நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் எழுதுறாங்க. பல விதமாக வகைப்படுத்துகிறாங்க. அதுலேயும் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாவரங்களுடைய பூக்கும் தன்மை இருக்கு இல்லையா, அந்த பூக்கிற தன்மை மற்றும் அதனுடைய நிறம், இந்த 2னுடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தாவரங்களை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், தாவரங்களை மலர் மற்றும் நிறம் இந்த 2 வகையாக தான் பிடிக்கிறாங்க. மலரின் அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்காங்க, பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள், இந்த 2ஆக பிரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து பூக்கும் தாவரம் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா வேம்பு, மா. சரியா? வேம்பு என்பது வேப்ப மரம், மாமரம், இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. பூவா தாவரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பாசிகள் எக்ஸாம்பிள், பூஞ்சை, பெரணி அப்படிங்கிறதுலாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இதில் பூவை பூக்காது. சரிங்களா? இது மலரின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட வகைகள். அடுத்ததாக நிறத்தின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, பச்சையம் உள்ள தாவரங்கள் மற்றும் பச்சையமற்ற தாவரங்கள். சரியா? ரைட். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இலை எப்படி பச்சையாக இருக்குது, பச்சை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு வகையாக பிடிச்சிருக்காங்க 2ஆ. அதில் பச்சையம் உள்ள தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புல், நெல், பாசிகள். அடுத்து பச்சையமற்ற தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் பூஞ்சைகள். சரிங்களா? அந்த காளான்னு பார்த்துக்கிங்களா, அதுதான். இது என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதில் 2ஆக பிடிச்சிருக்காங்க. மலரின் அடிப்படையில், அடுத்த நிறத்தின் அடிப்படையில் 2ஆக பிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம விரிவாக நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பூக்கும் மற்றும் பூவா தாவரங்கள். இது என்னது, மலரின் அடிப்படையில் பார்த்த 2 வகை. ரைட்டா? சரி, பூக்கள், மலர்கள் என்பவை தாவரங்களின் மிக முக்கியமான பகுதியாகும். சரியா? தாவரங்களில் இலைக்கு அடுத்து மிக முக்கியமான பகுதி இதுதான், மலர் தான். ஏன்னா இந்த மலர்கள் இருக்கிறத வச்சு தான் அது என்ன செய்யுது, அதாவது அதனுடைய விதைகளை உருவாக்குது. எப்படி உருவாக்குது, மலர்கள் நல்ல பூத்துக்கு அப்புறம் அதில் மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறது. சரியா? ஏற்பட்டு அது பூ காயாக மாறி, காய் கனியாக மாறி, அதுலேருந்து விதை கிடைத்து அதுலேருந்து அடுத்த செடி உருவாகிறது. அதுதான் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த இனப்பெருக்கத்துக்கு முக்கியமான உறுப்பு எதுதான், இந்த மலர் தான். மலர் இருந்தால் தான் இந்த செயல் நடக்கும். அடுத்த செடி உருவாகிறதுக்கு காரணமாக உள்ள பகுதி மலர்கள். ஓகேவா? அப்போ எவ்வளோ முக்கியமான பகுதிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து சில தாவரங்களுக்கு மலர் கூட இருக்கிறது இல்லை. சரி, இவ்வகை தாவரங்கள் என்னென்னா தங்கள் இனத்தை எப்படி பிரிக்கினா வேறு வகையில் என்ன செய்தது, தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கின்றன. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்போ பூக்கும் தன்மையில் அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எதுலான்னா பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். சரிங்களா? இப்போ நம்ம மேலே பார்த்ததான் அந்த 2 வகை. ஃபஸ்ட்டு பூக்கும் தாவரங்கள். மலர்களை கொண்டுள்ள தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எந்த செடி மரங்களுக்கு மலர்கள் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இவை பாலின செல்களால் விதைகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்கின்றன. இப்போ சொன்னோமா இல்லையா, அந்த மலர்களில் தான் பாலின செல்கள் இருக்கும். அதுலேருந்து இணைந்து அது என்ன செய்யுது, விதைகளை உருவாக்குகிறது. அதுலேருந்து என்ன செய்யுது, அந்த விதைகளை உருவாக்குனா தான் புதிய தாவரங்கள் அதுலேருந்து தோன்றுகின்றன. சரியா? இதுதான் இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இதுனா பூக்கும் தாவரங்களுக்கு மா, வேம்பு, வேர்க்கடலை, நெல், இந்த எல்லா செடிக்குமே என்ன இருக்கும், பூக்கள் இருக்கும். சரியா? அதோடைய நிறமும் பூவின் அளவும் நம்ம வேறுபடும். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த செடியை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய மரங்கள், செடிகளை பார்க்கலாம். சரியா? அதை வச்சு என்னென்ன செடிக்கு என்னென்ன பூ, மலர் இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இது வேப்ப மரம், இது நெல், இது மா எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பூவா தாவரங்கள்.
பூவா தாவரங்கள்லாம் பூவே பூக்காது. அது எந்த மாதிரி தாவரம் பார்ப்போம். மலர்கள் இன்றி இனப்பெருக்கம் செய்யும் திறன் பெற்ற தாவரங்கள் பூவா தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரியா, மலர்களே அதில் இருக்காது. அந்த மாதிரி தாவரங்கள் பார்த்தா பூவா தாவரங்கள். இவ்வகை தாவரங்கள் விதைகளை உற்பத்தி செய்வதில்லை. இதுக்கு விதையே பூ இல்லையா, எப்படி விதை வரும்? விதை உற்பத்தி செய்யாது. இவைகள் என்னென்னா ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஸ்போர்கள்ங்கிறது அந்த தாவரத்தினுடைய சிறப்பான ஒரு விதை மாதிரி உள்ளது. அது என்ன செய்யும், அப்படி தெறிக்க வைக்கும் அந்த ஸ்போர்கள் மூலம். அந்த ஸ்போர்கள் மூலம் தான் அது என்ன செய்யும், இனப்பெருக்கம் செய்யும். சரியா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாசிகள், பூஞ்சைகள், பெரணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்கள்லாம் நம்ம இடங்களில் பார்க்க முடியாது. சரியா, பல மலைப்பகுதிகள், அப்புறம் ஈரமான பகுதிகள், பழைய கட்டிடங்கள், இந்த மாதிரி இடங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பாசிகள், பூஞ்சைகள், பெரணி. இதெல்லாமே பூவா தாவரங்கள், பூவே இல்லாத தாவரங்கள். அடுத்து உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள பூக்கும் மற்றும் பூவா தாவரங்களை பட்டியலிடுக. இதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு உனக்கு தெரிந்த வேறு இது தவிர வேறு பூக்கும் தாவரங்கள் சில 3 எழுதுங்க. நிறைய நாள் எழுதலாம். பூவா தாவரங்களும் சிலது எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஒன்றாவது பூக்கும் மற்றும் பூவா தாவரம் பார்த்தோம். 2வது பச்சையம் உள்ள மற்றும் பச்சையமற்ற தாவரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தாவரங்களில் காணப்படும் மிக முக்கியமான நிறமி பச்சையம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இலையில வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் உள்ள குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமி தான் காரணம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் பச்சையம் சொல்கிறோம். ரைட்டா, இதன் அடிப்படையில் வந்து அதை 2 வகையாக அதையும் பிரிக்கிறாங்க. ஒன்று பச்சையம் உள்ள தாவரங்கள். பாருங்கள், பச்சை நிறமிகளை கொண்ட தாவரங்கள் பச்சையம் உள்ள தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை பார்ப்பதற்கு பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. சரியா, பச்சையம் இருந்தாலே அந்த தாவரம் பசுமையாகவே காணப்படும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இவை பச்சையத்தின் உதவியுடன் தம் உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. இந்த பச்சையம் இருந்தால் தான் அது என்ன செய்ய, தாவரங்கள் தானாகவே உணவு தயாரிக்கிற. நம்ம ஏற்கனவே ஒளிச்சி அறிக்கையில் படிச்சிருக்கோம். பச்சையத்தோட வேறு சிலவும் தேவைப்படுது. இதெல்லாம் பாருங்கள், உணவு தயாரிப்பதற்கு வளிமண்டலத்தில் உள்ள காற்று தேவை, சூரிய ஒளி தேவை மற்றும் பச்சையம் இவை எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யுது, உணவை தயாரிக்குது. சரியா, இந்த மாதிரி தாவரங்களுக்கு பேர் தான் இன்னொரு பேர் தற்சார்பு உயிரினங்கள். நம்ம ஏற்கனவே முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு படித்தோமா இல்லையா, தாவரங்கள் தானே உணவு தயாரிக்கனால. அதே மாதிரி இன்னொரு பேர், அது பேர் தற்சார்பு உயிரினங்கள் அப்படின்னு இந்த தாவரங்களுக்கு பேர் கொடுத்து சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஆட்டோட்ராஃப்கள். சரியா, தற்சார்பு உயிரினங்கள் அல்லது ஆட்டோட்ராஃப்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் புல், நெல், பாசிகள். ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் பாருங்கள், பசுமையாக இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே பச்சையாக இருக்குது, தானே உணவை தயாரிக்குது. நெக்ஸ்ட்டு பச்சையமற்ற தாவரங்கள் என்னன்னு பாருங்கள். பச்சையம் இல்லாத பச்சை நிறத்தில் தோற்றமளிக்காத தாவரங்களுக்கு பேர் தான் பச்சையம் அற்ற தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பச்சையாகவே இருக்காது, கலர் மாறி காணப்படும். ஆரஞ்சு கலர்லேயோ மஞ்சள் கலர்லேயோ நிச்சயம் இருக்கும். சரிங்களா, இவ்வகை தாவரங்களால் அவற்றுக்கு தேவையான உணவை தயாரிக்க முடிவதில்லை. மாறாக இத்தாவரங்கள் என்ன செய்யுது, தன்னுடைய உணவுக்காக தானே, அதாவது அடுத்த உணவிற்காக மற்ற உயிரினங்களை சார்ந்துள்ளன. பார்த்தீங்களா, அந்த தாவரங்கள் வந்து தானாகவே உணவு தயாரிக்க முடியாது. ஏன்னா பச்சையமே இல்லை. பச்சையம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று கிடைக்காட்டாலே உணவு தயாரிக்க முடியாது. சரியா, சூரிய ஒளி கிடைக்காட்டாலோ ஏதாவது ஒன்று, அதாவது அல்ல காற்று கிடைக்காட்டாலோ அல்ல நீர் கிடைக்காட்டாலோ அல்ல பச்சையம் கிடைக்காட்டோ, இதில் 4 எது ஒன்று கிடைக்காட்டாலுமே அது உணவு அதால் தயாரிக்க முடியாது. சரி, எந்த மாதிரி தாவரங்கள் என்ன செய்யணும்னா வேறு உயிரினங்களை சாப்பிட்றது. சில சின்ன சின்ன உயிர்கள்லாம், பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் என்ன செய்வோம், பிடிச்சி சாப்பிடக்கூடிய திறன் பெற்றது தான் இவை வந்து பச்சையமற்ற தாவரங்கள். அந்த மாதிரி அதனால் மற்ற உயிரினங்களை தான் அவை சார்ந்துள்ளன உணவுக்காக. இவை பொதுவாக அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிறசார்பு உயிரினங்கள். இந்த மாதிரி தாவரங்களுக்கு பேர் தான் பிறசார்பு உயிரினங்கள் அல்லது ஹெட்டிரோட்ரோப்கள் அப்படின்னு நாம சொல்கிறோம். சரியா, பிறசார்புனாலே மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடிய தாவரங்கள், அதை பிறசார்பு உயிரினங்கள் அல்லது ஹெட்டிரோட்ரோப்கள். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் காளான், ரொட்டி காளான் மற்றும் அடைப்புக்குறி காளான். சரிங்களா, ஓகே, இந்த காளான்லாம் நீங்கள் ஏற்கனவே என்ன செய்யலாம், இந்த மாதிரி குப்பை மேடுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நாய்க்காளான், பேய்க்காளான்லாம் சொல்லுவாங்க. சரியா, அதில் வந்து உணவு காளானும் இருக்குது, நஞ்சு காளான் இருக்குது. அதை நம்ம சில வித்தியாசப்படுது, அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சேது கற்போம். பச்சையமற்ற தாவரங்கள் காணப்படும் இடங்களை பட்டியலிடுக. காடுகள், மலைகள், தோட்டம் மற்றும் குப்பை மேடுகள், இது எல்லாத்துலேயுமே என்ன செய்தான் இந்த மாதிரி தாவரங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக விடையளிப்போம்.
கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1 டேஸ் ஒரு பூவா தாவரமாகும். பாசிகள். சரியா? இரண்டாவதாக தாவரங்கள் டேஸ் மற்றும் நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. பூக்கும் தன்மை மற்றும் நிறத்தின் அடிப்படையில். சரியா? அப்போ பூக்கும் தன்மை நீங்கள் எழுதணும். மூன்றாவதாக டேஸ் தாவரங்கள் வாழ்வதற்கும் அவற்றின் உணவை பெறுவதற்கும் மற்ற உயிரினங்களை சார்ந்துள்ளன. பச்சையமற்ற தாவரங்கள் தான் அது. ரைட்டா? ஓகே, பச்சையமற்ற அப்படின்றதுனால போதும். நான்காவதாக ஆட்டோட்ரோப் தாவரங்கள் டேஸ் டேஸ் மற்றும் பச்சையம் ஆகியவற்றை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கின்றன. இதெல்லாம் தேவை, காற்று தேவை, சூரிய ஒளி தேவை மற்றும் பச்சையம். அப்போ இந்த ரெண்டும் கொடுக்காதனால நம்ம ரெண்டு எழுதணும், காற்று சூரிய ஒளி. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் என்ன செய்யுங்க, நல்லா படிச்சுக்கோங்க, குறிப்பேட்லையும் அழகாக எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.